Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே The Strongest Magician in the Demon Lord Army was a Human. இதுல எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா மறக்காம பாத்துருங்க, ஏன்னா அப்பதான் இந்த எபிசோட் புரியும். அதே மாதிரி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழேயும் ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம இங்களே ஐக்கோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஐக்கோட அப்பாவும் அங்க போயின்னு இருக்கும்போது நிறைய மாஸ்டரோட தாக்குவது அது எல்லாத்தையுமே அப்படியே ஆளு போட்டு தள்ளுறாரு. இதுக்கப்புறம் அங்க போகும்போது நிறைய பேர் இறந்துருக்காங்களா, நடுவுலயே ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. இதுக்கப்புறம் பிரசன்ட்க்கு வந்து அந்த பேட்டில்ல பாஸ்டோ அப்படி தோத்து போகிறான். என்னோட பப்பட்ஸ் அதெல்லாம் எப்படி தோத்து போச்சு, அவ்வளவுதான் பாஸ்டோ, இந்த பேட்டிலும் முடிவுக்குது. அட டீமன் லார்ட், ஆமா பாஸ்டோ நீ வந்து தோத்துட்ட. இப்போ உன்கிட்ட 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு நீயாவே ஆனரா செத்து போகணும், இல்லன்னா நான் உன்னை கில் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க அம்பு வச்சு தாக்குறாங்க, அதையும் பிடிக்க திடீர்னு பயங்கரமா வெடிக்குது. அங்க பாஸ்டோக்கு இதனால அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் தான் ஒரு புது டீமன் லார்டா இருக்க போறேன். இதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸும் அங்க இருக்கிற காப்ளின்ஸ் அப்படியே தாக்க ஆரம்பிக்குது. அப்படிதான் நல்லா தாக்கி சாகுங்க, ஏன்னா இனிமேலும் இந்த உலகம் எனக்கானது. நான் இப்போ ஒரு புது டீமன் லார்டா மாதிரி இருக்கேன். அங்க இதனாலேயே அவங்களுக்குள்ளேயே அடிச்சு அப்படியே சாக ஆரம்பிக்கிறாங்க. அங்க பாஸ்டோவும் சொல்றான், ஹேய் 7th கமாண்டர், உனக்கு வந்து இன்னமும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் வச்சு சொல்லலாம் இந்த உலகம் எனக்கானதா மாறப்போகுது. சோ இப்போ உன்கிட்ட வாய்ப்பு இருக்கு, என் கூட வேலை செஞ்சா நீ திரும்பவும் 7th கமாண்டரா பழையபடி இருக்கலாம். இது ஒரு நல்ல ஆஃபரா தான் இருக்கு. இருந்தாலும் நான் உன் கூட டிஸ்கஸ் பண்ற மாதிரியே இல்ல. ஆனா எதுக்கு, ஏன்னா உன்னால எப்பயுமே ஒரு டீமன் லார்டா இருக்க முடியாது. நான் வந்து உன்னை ஸ்மார்ட்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரு முட்டாளுன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. எல்லாருமே அவனை போய் புடிங்கடா. அதனாலே அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் அப்படியே அவனை பிடிக்கலான்னு போறாங்க. ஐக்கும் மேஜிக் யூஸ் பண்ணி தாக்குறான். சில பல ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் வந்து தாக்க ஆரம்பிக்குது. ஆனா எப்படியோ அதுங்க எல்லாத்தையுமே அப்படியே தாக்கியே கொள்றான். எல்லாருமே அவனை தாக்குங்க. இதனாலே எல்லாருமே அங்க ஈட்டியை வச்சும் சோட வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்தோ தப்பிச்சு ஐக்கோட ஒரு பயங்கரமான ஸ்பெல்ல வச்சு எல்லாருமே போட்டு தள்ளுறான். இது வந்து எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு, இது வந்து இம்பாசிபிள் ஆச்சு. அங்க ஐக்கும் செம்ம வேகமா வந்து பாஸ்டோ கிட்ட ஒரு மேஜிக்க பண்ண பாஸ்டோட தலை அப்படியே பறந்து போகுது. எல்லாமே மூஞ்சி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சா இன்னமும் அங்க பாஸ்டோ சாகல. என்ன நினைக்கிறேன், இது வந்து இன்னமும் ஓவர் ஆகல. நீ என்னதான் எவ்வளவு பெரிய அட்டக்கையே பண்ணியிருந்தாலும் எங்களை உன்னால தடுக்க முடியல. நீ வந்து என்னை பத்தி மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து அண்டெட், அதே மாதிரி என்னோட சோல்ஜர்ஸும் அண்டெட். அதனால நீ எந்த மாதிரி அட்டக்க பண்ணாலும் எங்களை உன்னால அவ்வளவு சீக்கிரத்துல தாக்கி வீழ்த்த முடியாது. அங்க எல்லா சோல்ஜர்ஸும் திரும்பவும் தாக்கலன்னு வராங்க. அங்க ஐக்கும் ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்றான். இதனால அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜரோட கையும் அப்படி ஃப்ரீஸ் ஆகி உடையுது. இதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையுமே ஃப்ரீ தாக்குறான். அதே ஒரு வாய்ப்பாச்சு, எல்லாருமே ஐஸ் ஆக்கி உடைக்க ஆரம்பிக்கிறான். என்னதான் அங்க இருக்கிற எல்லாருமே உடைச்சாலும் அங்க நிறைய பேர் வந்துனே இருக்காங்க. அங்க பாஸ்டோவும் சொல்றான், உனக்கு வந்து இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வகையில அவங்க இன்ஃபினிட்டி. ஆனா நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நிறையவே மேஜிக் யூஸ் பண்ணி அவங்கள கொல்ல ட்ரை பண்ணாலும் உன்னோட மேஜிக்கு ஏதாச்சும் ஒரு லிமிட் இருக்கும். ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் இல்ல. இதுவே நீ வந்து எனக்காக அங்க வேலை செய்ய ஒத்துக்குனா உன்னை நான் ஒரு நல்ல பொசிஷன்ல வேலை செய்ய வச்சிருப்பேன். ஆனா நீ இப்ப தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்துல வந்து மாட்டிக்கினேன். இப்படி உங்க பேசின்னு இருக்கும்போதே சைட்ல இன்னொரு காப்ளின் அங்க அம்ப வச்சு தாக்குது. அதுவும் பிளாஸ்ட் ஆகுது. எப்படியோ ஐக் அதுல இருந்து தப்பிக்கிறான். ஐக், நான் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி நீ இதுல இருந்து தப்பிப்பேன்னு. அதுக்கும் மேல உயிரோட இருக்க, அதனாலதான் உன்னை 7th கமாண்டர்ல வச்சிருக்காங்களோ. நான் என்ன பண்றது, நீ வந்து இப்ப தனியா மாட்டிக்கின, உன்னை காப்பாத்துறது இப்போ உனக்கே கஷ்டமா இருக்கு. அங்க ஐக்கும் யோசிக்கிறான், நான் வந்து என்னோட மேஜிக்க வேஸ்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு வகையில ஒரு போன மாதிரி தான். அதாவது இவங்க எந்த போனவங்க, இவங்க மேல எந்த விதமான டார்க் மேஜிக்கும் ஒர்க் ஆகாது. அப்போனா நான் வந்து என்ன பண்றது, நான் வந்து ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். என்ன ஐக், நீ வந்து அவ்வளவுதான் தோல்வியை ஒத்துக்க போறியா? பின்னாடி அந்த காப்ளினும் அம்ப வச்சு நின்று இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க அதை பயங்கரமா தாக்குறாங்க. அங்க பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன்லாம் நடக்க ஆரம்பிக்குது. யாராதுன்னு பார்த்தா சஃபீரோ தான். அதே மாதிரி அவங்களோட குழுல இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஐக்க காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த போர் டீமனு, அந்த டீமன் பொண்ணு எல்லாருமே வந்து அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் அப்படியே துவச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐக், என்ன மன்னிச்சிருப்பா, வெளியில இருக்கிற எல்லாத்தையுமே நாங்க கிளீன் பண்ணிட்டோம். அட சஃபீரோ, நீ வந்து இங்க என்ன பண்ற? பின்னாடியே ஒரு வாய்ஸ் ஆகுது, பாஸ்டோ நீ சஃபீரோ பத்தி கவலைப்படாத, நீ ஐக்க பத்தி தான் கவலை பண்ணோம். யாராதுன்னு பார்த்தா டீமன் லார்டு. அட டீமன் லார்டு, நீங்க இன்னமும் உயிரோட தான் இருக்கீங்களா? அதை விட நான் உனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்கறேன். இப்போ நீ சண்டை போடணும், அதுவும் ஒரு டியூவல். நீயும் ஐக்கும் சண்டை போடணும். அதுல நீ ஜெயிச்சிட்டா நான் உன்னை கில் பண்ண மாட்டேன். ஓ அவ்வளவுதான் விஷயமா? அந்த வீக்லிங்க நானே கொல்றேன், ஏன்னா அவெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. அதுக்கப்புறம் அவங்களோட சண்டை ஆரம்பிக்குது. அங்க பாஸ்டவும் சொல்றான், ஏய் நீ வந்து கூடிய சீக்கிரத்துல வீக் ஆயிடுவ போல, ஆனா நான் உன்னை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. உன்னோட தலைவிதி தான் இங்க உன்னை கொண்டு வந்திருக்கு. நீ வந்து இங்கே சாக போற. அப்படி நீ ஒருத்தங்களை வெறுக்கணும்னா அது நீ வேற யாரையுமே வெறுக்க கூடாது, டீமனோட தான் முதல்ல நீ வெறுக்கணும். அதனால வா, உன்னோட உயிருக்காக நீ பிச்சை கேட்கணும். புரியுதா முட்டாளு? அங்க இப்படி சொல்ல இருக்கும் போது திடீர்னு ஐக்கு வந்து ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்றானா, அதனால அவனோட கை அப்படியே மாற ஆரம்பிக்குது. அங்க சஃபீரோக்கும் புரியுது, அட இந்த மேஜிக் இது வந்து எனக்கு தெரியும், இந்த ஒயிட் மேஜிக் தானே இது. இதை வந்து இவன் எப்போ கத்துக்கனா, அதுக்கும் மேல இந்த மேஜிக் எவ்வளவு நேரத்துக்கு இவனால யூஸ் பண்ண முடியும். ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி மேஜிக்கும் டீமனோட இன்னமும் சர்ப்ரைஸ் ஆகல. இதுக்கப்புறம் அங்க பாஸ்டோ செம வேகமா தாக்கலன்னா சீன் பாஸ்டுக்கு போகுது. அங்க ஐக்கும்
சாகர நிலைமையில இருக்கிற ஒரு செடியை பார்த்துன்னு இருக்கான். ஐக் நீ வந்து என்ன பண்ணிருக்க? அதுவா ஒன்னும் இல்ல. சரி அப்புறம் என்ன, இன்னைக்கான மேஜிக்கை கத்துக்க வேண்டிய நேரம் இது. சரி வா. இதுக்கப்புறம் அவன் மேஜிக்கை ட்ரை பண்றான். எப்படியோ அங்க மேஜிக்கையும் கத்துக்கிறான். நான் வந்து இதை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல அவன் ஒரு விஷயத்தையும் கேட்கிறான். ஆமா இந்த உலகத்துல ஏதாச்சும் ஒரு மேஜிக் இருக்கா? அதாவது ஒயிட் ஃபிளவரை திரும்பவும் லைஃபுக்கு எடுத்துன்னு வர மாதிரி அந்த மாதிரி ஒரு மேஜிக்கும் இருக்கு. அதுதான் ஒயிட் மேஜிக். கிராண்ட்பா உங்களால அதை கத்து தர முடியுமா? இல்ல நீ ஒரு டீமனா இருக்க வேண்டியது. சரி ஏதோ ஒண்ணு, நீ கஸ் மேஜிக் மேல கவனத்தை செலுத்து. அது வேணாம். ஏன்னா ஒரு ஒயிட் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டீமனால அதை செய்யறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த மேஜிக் மத்த மேஜிக் மாதிரி இல்ல. ஏன்னா யூசரோட முழு இதயத்தோட அதை பண்ண வேண்டிதான் இந்த மேஜிக் அவங்களால பண்ணவே முடியும். அதே மாதிரி அவங்களோட இதயம் பியூரா இருக்கணும், பியூர் ஹார்ட்டடா இருக்கணும், மத்தவங்களுக்கு கேர் பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா ஒண்ணு ஒயிட் மேஜிக் வந்து இந்த பிளேட்ஸை கம்பேர் பண்ணா அது ரொம்ப டெரிஃபைங் ஆனது. ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு மேஜிக்கை நீ கத்துக்கினா உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் சரி யாருக்குமே இந்த மேஜிக்கை பத்தி தெரியக்கூடாது. கண்டிப்பா நான் அதே மாதிரி பண்றேன். இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட கத்து அங்க ஐக்கும் சொல்றான். நீ ஒரு டீமனோட மாற போறியா? அதுவும் உன்னால மாற முடியும்னு நினைக்கிறேன் என்ன? ஏன்னா உன்னோட ஆம்பிஷன் ரொம்ப தூரமா இருக்கு. ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நீ வந்து உன்னோட ஆம்பிஷனுக்காக மத்தவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ற. அதாவது ஒரு அண்டெட்டா இருந்தாலும் நீ வந்து அப்படி பண்றது சரியான விஷயமா இல்ல. அதுவும் எதுக்கு? உன்னோட ஆம்பிஷனுக்காக. இது வந்து எனக்கு உண்மையிலேயே பிடிக்கல. அதனால நான் உன்னை கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன். என்னது நீ வந்து என்ன மன்னிக்க மாட்டியா? நான் உன்னை விட்டா தானே? ஆனா அதுக்குள்ளேயே ஐக்கும் சொல்றான், அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே? இப்போ உன்னோட அழிவு அது வந்து நெருங்க போகுது. கிராண்ட்பா என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து இதை யூஸ் பண்ணி ஆகணும் போல. அங்க ஐக்கும் அந்த மேஜிக் யூஸ் பண்ண திடீர்னு அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைய ஆரம்பிக்கிறான். அப்படியே ஆளு எந்த போயிடுறான். அங்க பின்னாடியே சஃபீரவும் கேக்குறாங்க, ஆமா ஐக் நீ வந்து இந்த மேஜிக்கை ராம்பர் கிட்ட இருந்து தான் கத்துக்கினியா என்ன? ஆமா நான் வந்து இதை அவரு கிட்ட இருந்து தான் கத்துக்கினேன். ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த விஷயத்த பத்தி எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. அதுவும் கரெக்ட் தான். ஆனா எல்லாமே நல்லா தானே போச்சு. இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இல்ல பிரச்சனை இருக்கு. இப்போ தேர்ட் கமாண்டர் இருக்க வேண்டிய இடத்துல யாருமே இல்ல. அதனால இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு ஹைக். அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நீ வந்து அந்த இடத்த நிரப்பணும். இன்னும் சொல்றேன், இதுக்கான பதிலுக்கு நான் வெயிட் பண்றேன். இதுக்கப்புறம் அங்க எல்லாருமே வராங்க. அங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். ஐக் உங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஆகல அப்படின்னு போர்ட் டீமனும் சொல்லிருக்கா. அங்க டீமன் பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா, நீ வந்து ஐக்கை விட்டு தள்ளிப்போ. இதுக்கப்புறம் கோட்டையில அங்க சஃபீரவும் அங்க பேசின்னு இருக்கா. டீமன் லார்ட் நீங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஐக்கு வந்து எனக்கு இல்ல அங்க சர்வ் பண்றான். திடீர்னு ஐக்க வந்து கமெண்டாரா மாத்தினீங்கன்னா என்ன அர்த்தம்? நீ சொல்றது சரிதான், இருந்தாலும் லாஜிக் அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீ வந்து எனக்கு இல்ல வேலை செய்யற. சோ அதனால ஐக்கும் எனக்கு இல்ல தான் இருக்கான். சோ அதனால நான் சொல்றதும் கரெக்ட் தான். சரி ஏதோ ஒண்ணு நம்ம ஐக்கிட்டே கேட்கலாம். ஐக் நீ வந்து என்ன சொல்ற? நான் ஐக்கு ஒரு கமெண்டாரா மாறுறதுக்கு அங்க ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் வெளியில போகும்போது அங்க சஃபீரோ கத்துறான், ஆமா உனக்கு என்ன ஆச்சு ஐக்? நீ வந்து எதுக்கு ஒத்துக்கணும்? இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், ஒரு ஹியூமன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீ முதல்ல வாய்ஸ கம்மி பண்ணு, இல்லனா மத்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும். சரி எதுக்கு நீ எவ்வளவு காமா இருக்க அத பத்தி சொல்லு. மோசின் பாஸ்டுக்கு போது அங்க ஐக்கும் சொல்றான், மக்கள் எல்லாருமே அந்த புது டவுனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து இப்போ ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ஒரே இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இப்பதான் அது புதுசா இருக்கு. ஆனா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆகுறாங்க. ஏன்னா ஹியூமன்ஸ் கஷ்டப்படும் போதெல்லாம் அங்க டீமன்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க. டீமன்ஸ் கஷ்டப்படும் போது ஹியூமன்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இதே மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆகுறாங்க. ஆனா நான் சஃபீரோ கிட்டயே சொன்னேன், இந்த மாதிரி நான் அவளுக்கு இல்ல சர்வ் பண்றேன்னு. ஐக் நீ வந்து இன்னும் சொல்ல வர. அங்க ஐக்கோ சொல்றான், என்னோட ஆசை இந்த உலகம் வந்து எல்லாருக்கானதும் தான். அதாவது ஹியூமன்ஸும் சரி டீமன்ஸும் சரி ஒன்னா வாழணும். ஆனா என்ன மன்னிச்சிருங்க டீமன் லார்ட், என்னால அந்த விஷயத்தை ஒத்துக்க முடியாது. ஏன்னா நான் சஃபீரோ கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும். ரிவாலியஸ் அந்த டவுன் தான் முதல் டவுனா இருக்கும். அதாவது ஒரு ஹியூமனும் சரி டீமனும் சரி எல்லாருமே ஒன்னா வாழ்றதுக்கு இது வந்து என்னோட ப்ராமிஸா இருக்கும். இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட்டுக்கு வந்து இதெல்லாம் அங்க டீமன் லார்டும் பார்த்துன்னு இருக்காங்க. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.